ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் டாக்டர் ஜியாத் பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம vlog என்ன பார்க்க போகிறோம்னா, இட்ஸ் அ பிக் vlog ஐ திங்க் ஸோ. பிகாஸ் இது 4 days கண்டினியூஸாக நான் வந்து இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இந்த vlogல இப்போ கிளினிக்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ கிளினிக்கில் எனக்காக வந்து 2 ஸ்பெஷல் பர்சன் வந்து எனக்காக பாஸ்தாலாம் செஞ்சிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக அப்படியே ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இன்றைக்கி நம்ம வீட்டுக்கும் வராங்க. ஸோ எல்லாமே நாங்கள் சேர்ந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அப்படி கிளினிக்கில் இருந்துட்டு அப்படி நாங்கள் எல்லோரும் ஒன்றா கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறம் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன நடக்குதுங்கிறத இந்த ஒரு ஃபுல் vlog உங்களுக்கு காட்டலான்னு இருக்கேன். ஸோ லெட்ஸ் கோ. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். என்னோட அப்படியே அவங்களும் வந்துட்டாங்க. ஸோ அந்த 2 கெஸ்ட்டை பாருங்கள், எங்கள் வீட்டில் வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. டானி டீ போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்ன பண்ணி அவங்க கொண்டு வந்திருக்காங்க, எங்கள் வீட்டுக்கு எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே பிரெட்டு, அப்புறம் பாஸ்தா, அப்புறம் இந்த டம்ப்ளிங்ஸ் இருக்கும்ல அந்த அரபிக் சைடு அது, அப்புறம் எக்கு எல்லாம் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. பாஸ்தா அப்புறம் கஸ்டர்ட் வேறு செஞ்சுருக்காங்களா. இவங்க எவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க. சிக்கன் சாசேஜ், ஆஹா எல்லாமே தொடர்ந்து காட்டும்போது காட்டுறோம். அவங்க டீ பண்ணிட்டு இருக்காங்க எனக்காக. பாருங்க, ஒரு தங்கச்சி எனக்காக, தங்கச்சி அவ்வளோ உயிரா இருக்கு. டானி தான் இருக்காங்க, கண்டிப்பா மாட்டாங்க. இன்னும் நாங்கள் ஒருத்தரை மிஸ் பண்றோம். அவர் வந்து ஆக்சுவலாக வேலைக்கு போயிருக்காரு. அவர் வந்து 10 மணி தான் வருவேனாரு. ஸோ அதுக்குள்ள நான் வந்து நான் சொன்னேன் இது ஒரு 3 days vlog அப்படியே கொண்டு போகலாம் மொத்தமாக அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு பிளான் இருக்குது, அப்படியே நம்ம அப்படியே கொண்டு போவோம். ஸோ ஐ ஹாவ் சம் ஒர்க் டு டூ. ஸோ அதை பண்ணிட்டு லெட்ஸ் சியர் ஆகும். அவங்க டீ ரெடி பண்ணிட்டாங்களா அதுக்குள்ள? வாவ், ஓ இவங்க டீ வந்து சூப்பராக இருக்கும் நீரா டானி. சரி, நான் குடிச்சு பார்த்துட்டு இதோட ரிவ்யூ வந்து ஓப்பன் ரிவ்யூ கொடுத்துட்றேன். நான் வந்து என்னோட இதில் வந்து ஓப்பன் தான், எதா இருந்தாலும் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லிடுவோம். அப்படியே டர்ன் பண்ணுங்க கேமரா. டானி அப்படியே நீ எடுறா டீ குடிக்கிற மாதிரி. அப்படியே சரி, நான் இப்போ வந்து டீ குடிக்க போறேன். இது வச்சிருங்க, இது வேண்டாமா, ஒரு ஆர்டர் இருக்குல்ல. சரி ஓகே, இப்போ வந்து நான் டீ குடிக்க போறேன். உங்க செஞ்ச டீ நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். ஏன்னா நான் காலையிலேருந்து ஒர்க்ல இருக்கேன்டா. ஸோ நடுவில் எனக்கு பிரேக்கே இல்லை. அப்புறம் இந்த கண்டென்ட் வீடியோ வேற நீங்க எடுத்துருவேன். தெரியல நான் 3 பேரும். ஸோ இப்போ நான் குடிச்சிட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்னு. சுகர் இல்ல, நீங்க சொன்ன லைட்டா சுகர் போகும். அதுக்கப்புறம் வந்து அந்த இஞ்சி வந்து காட்டமா இல்லை, ஏன்னா சைனீஸ் இஞ்சி. அதே இஞ்சி நம்ம இஞ்சி போட்டதுன்னா வேற லெவல்ல இருந்திருக்கும். டீ சூப்பரா இருக்கு. ஆனா 2 விஷயம் சொல்லிச்சு. ஒன்று சுகர் இல்ல, இஞ்சி வந்து அது காட்டமா இல்லை, ஏன்னா சைனீஸ் இஞ்சி இங்க இருக்கும் துபாயில. அது வந்து எப்படி இருக்குன்னா வெள்ளை கலர்ல இருக்கும். அது வாங்கவே கூடாது ஆக்சுவலா. ஓகே, சோ இதுதான் ரிவ்யூ. ஓகேவா? அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிடும்போது டின்னர் ரிவ்யூ எடுக்கலாம். சுகர் ஆட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம், விட்டுறலாம். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட். ஆஹா, என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த குட்டச்சியும் அதுக்கு பார்த்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. அவங்க ஏதோ பாஸ்தா பண்ணிட்டு இருக்காங்க போல. ஆஹா, நல்லா இருக்கு. முட்டையெல்லாம் போட்டுறீங்களா? வாவ், வெரி நைஸ். அவங்க ஏதோ இது வேற ஏதோ இது பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். மேகிலாம் என்கிட்ட கொண்டு வராதீங்க. ஏதோ முட்டை ஷேக் பண்ணி. ஆமா, அவங்க மேகி தான் எப்பவுமே. ஸோ அதனால தான் அவங்கள வந்து நாம pizza, this is my burger, this is my KFC. Has been Maggie. I like. But I control. ஒரு பக்கம் வாஷிங் மிஷின் வேறு சுற்றிட்டு இருக்கு. ஃப்ளைட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. Every day Maggie also not good, na? But you are eating every day Maggie, why? What to do? இங்கே சாப்பாடு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு, வச்சுட்டு இருக்கோம். வந்துட்டாப்ல நம்ம அண்ணன். எஸ், வாங்க 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 வாங்க, வேலைக்கு போயிட்டு. வணக்கம் வாங்க பாய், உங்களுக்கு தான் வாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். டானி, நீயே எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களோ? சரி ஓகே. அதுக்கப்புறம் என்னடா பிரெட்டு இது, அப்புறம் கஸ்டர்ட் வேறையா? கஸ்டர்ட் வேற. இது வந்து சிக்கன். ப்ரோசானி பிரிங்ஸ் த ஸ்பூன். நோ, யா the small spoon and one more spoon also better. ஸோ இது வந்து ஏன் வந்து சாஸியாக இல்லைன்னா, அவங்க ஆக்சுவலாக வீட்டிலே அவங்க செஞ்சுட்டாங்க இது. ஸோ அதனால் அந்த சாஸ் எல்லாம் அப்படியே உறைஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம இங்கேயே பண்ணுறோம். கண்டிப்பாக. அப்புறம் பாய் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாப்ல, எப்படா வரும் அந்த பொண்ணு.
சீக்கிரம் வாக்கா, சீக்கிரம் வந்து தோத்த போடு. எப்படா வந்து சாப்பாடு போடும், வாங்கம்மா வாங்க வந்து சாப்பாடு போடுங்கம்மா தயவு செய்து. பாயோட ரியாக்ஷன் வேற லெவல்ல இருக்கு. ஏன்னா அவர் வந்து என்ன வந்து ஜெபலலி அழிச்சிட்டு போறேன்னு சொல்லி அங்க ஒரு 4 மணி நேரம் உட்கார பாரு. பாய் 6 மணிக்கு சத்தியமா அப்படி பண்ண மாட்டேன். அப்படி பண்ணவே மாட்டேன். How many? Just for this and this. Up there, please. You put one. அதில் ஒன்று போட்டுருங்க, இதில் ஒன்று போட்டுருங்க. எஸ் ஓகே. இப்போ அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும் வீடியோவுக்கு. மேடம் கொஞ்சம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன், எல்லோரும் காத்துட்ருக்கோம். ஸோ இது என்ன மாதிரி பண்ணியிருக்கீங்க? சுகர் யூ ஹேவ் டு ஆட் இன் தட். ஸோ இது என்ன பண்ணியிருக்கீங்க? இது வந்து ஸ்பெகெட்டி வலிகோ. இது வந்து கஸ்டர்ட் இல்லை, இது வந்து சிக்கன் மாதிரி சொல்லுங்க. இது வந்து சிக்கன் சாசேஜ். இது டம்ப்ளிங்ஸ், ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். இது அப்புறம் இது ஒயிட் சாஸ் பாஸ்தா. எடுத்துட்டு வந்தனால கொஞ்சம் ரஃப் ஆயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஆல் தி ஸ்ட்ரீட். நான் சாப்பிட்டுட்டு இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு மொத்தமாக சொல்கிறேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வீடியோ எடுக்கக்கூடாது, கண்ணு பட்டுரும். இவர் கண்ணு பாருங்க எப்படி இருக்கு, இவர் கண்ணு நல்ல கண்ணு இவருக்கு. டானி எப்படா இருக்கு? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? சாப்பிட்டுட்டு இருக்கு, பழக்கதோஷம் தானே. எடுத்து வச்சிட்டு இருக்காங்க மேடம். ஆஹா, சாப்பிடும் போது வீடியோ எடுக்க கூடாது. நீங்க கண்ணு பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் தட்டு எடுத்து இப்படி காட்டுறேன். அண்ணனுக்கான ஒரு பாசம் பாத்தியலா கொஞ்சம். அவ்வளோ தேங்க்ஸ் அலாட். சரி சாப்பிட்டுட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக நான் கிளம்ப போகிறேன். ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம். பாய் வாங்க, பாய் வாங்க. என்ன உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருக்கியா? என்ன வாங்க. தூங்க கூடாது முடிவாயிடுச்சு. வாங்க பாய். பாய் நீங்க எத்தனை மணிக்கு உங்களுக்கு ஃப்ளைட்டு? உண்மையை சொன்னாதான் வாங்க, டைம் ஆயிடுச்சு. சீரியஸ்லி வாங்க. நான் உங்கள் தேவா. ஒரே ஒரு கோலுங்க, என் மனசார இந்த இடத்த நான் என்ன எவ்வளோ ஆல்பமாக இருக்கியா? இல்லை நாங்கெல்லாம் வேற லெவலில் விளையாட்டோம். 11-1 இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. ஆக்சுவலாக இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா அபுதாபி ஏர்போர்ட்டு. சரி, இந்த தடவை ரிவ்யூவில் வந்து அபவுட் விசார், அப்புறம் எந்த ஊருன்னு ரிவீல் பண்ணல இன்னும். ஸோ ரிவீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யார் கூட வந்திருக்கேங்கிறதையும் பார்ப்போம். அபுதாபி ஏர்போர்ட்டு வந்தாச்சு. சரியான தூக்கம். ஏன்னா காலையில் 9 மணிலேருந்து அப்படியே ஒர்க்லேருந்து அப்படியே நைட்டுக்கு பாஸ்தாலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே அபுதாபி ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழைஞ்சு அப்படியே என்னாச்சுன்னா சேடாக உட்காந்துருக்கான். எப்படா தப்பிக்க போறேன்? என்னாச்சுன்னா நான் என்னோட எமிரேட்ஸ் ஏரியா மறந்து துபாயில் வச்சுட்டு வந்துட்டேன். அதனால் என்னை ஃப்ளைட்டில் ஏற்றலை. அதனால் நான் ரிட்டர்ன் போயிட்டுருக்கேன். ஆனால் ஒரு லக் என்னென்னா பார்ப்போம் அது நடக்கிறா என்னென்னு தெரில. 5:30 ஃப்ளைட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார். ஸோ இப்போ துபாய் போயிட்டு எமிரேட்ஸ் ஏரியா எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு ஈவினிங் போல் வரலான் இருக்கோம். அதுக்குள்ளே இங்கேயே தூங்கிட்டு 2 பேரும் அப்படியே ஓகே. இந்த மாதிரி வாழ்க்கையில் ஐயோ மச்சாதான் ரொம்ப அப்செட் ஆகிட்டாப்ல. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. சரி பரவாயில்ல, கூல் ஆயிடுவாப்ல. பட் இன்ஷால்லா எங்களுக்கு டைம் இல்லை. ஆக்சுவலாக 2 நாள் தான் இருக்குது. சரி அதுதான் பார்ப்போம். இன்ஷால்லா தூங்கவே இல்லை, டயர்டாக இருக்கு. நைட்டும் அமுத்த மாட்டேறாங்க. இப்போது துபாய் டாக்ஸியில் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் என்னோடய எமிரேட்ஸ் ஐடி எடுக்கிறதுக்காக.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அட்லாஸ்ட் நான் வந்து இதுதான் எங்கள் ஹோட்டலு.